கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் டெல்மா. நான் நாகூரிலிருந்து வரேன். என் மூன்றாவது மக 10th படிக்கிறப்ப 10th போன உடனேயே எப்போ வந்து அழுது கொண்டே இருப்பா. எனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து போகிறோம், எனக்கு பயமாக இருக்குன்றே அழுது கொண்டு இருப்பா. அவளுக்கு கூட படிக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் அவள்கிட்ட சொல்லுவாங்களாம், ஒன்றால் 400 மார்க்கு கூட எடுக்க முடியாது, நீ எப்படி படித்தாலும் 400 மார்க்கு மேலே எடுக்கவே முடியாது. அப்போ அழுத நேரத்தில் நான் சொல்லுவேன், எந்த இடத்துல நீ வெட்கப்படுத்தாயே அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார் என்று சொன்னேன். அந்த இடத்துலையும் ஸ்டீவன் அண்ணன் என்னோடு சபையில் வந்த ஒரு பிள்ளை கொண்டு ஜெபம் பண்ண போகிறோம், நீ ஒரு டாப்பராக வருவாய் என்று சொன்னாங்க. அதே போல் 462 மார்க் எடுத்து ஒரு டாப்பராக வர கிருபை செய்தா. கர்த்தர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கோடா கோடி நன்றி. அண்ணனுக்கும் கோடா கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2017 நாங்கள் இந்த மீட்டிங்க்கு வரோம். 2018 வந்து நேர்ந்த 2018 ப்ரேயருக்கு ஃபஸ்ட்டு நாள் ப்ரேயருக்கு வரும்போது அக்டோபர் மாதம் திருமணத்துக்காக ஒரு மியூசிக் போட்டாங்க. திருமணம் தடையாக இருந்தது எங்கள் பாப்பாவுக்கு. நான் ஜெபம் பண்ணின்னு இந்த இடத்துல தான் அழுதுனா உட்காந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, திருமண தடையெல்லாம் மாறணும் சாமி, நான் ஜெபத்துக்கு வந்தது வீணாக போகக்கூடாதப்பா, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு உட்காந்துருந்தேன். உடனே திருமணத்துக்காக ஒரு மியூசிக் போட்டாங்க. இங்கே அக்டோபர் மாதம் நான் இந்த ஜெபத்துக்கு வந்தேன். நவம்பர் மாதமே ஆண்டவர் அருமையான ஒரு அலைன்ஸு கொடுத்தாரு. திருமணமும் அடுத்த 2019 ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி நல்லபடியாக திருமணம் நடக்க கர்த்தர் கிருபை செய்தது. அதுக்கப்புறமா எங்கள் பாப்பாவுக்கு 5 வருடம் ஆகியும் கர்ப்பத்தின் கனி இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். 2023 ஜூலை மாதம் நாங்கள் ப்ரேயருக்கு வந்து நாங்கள் லைனில் ப்ரேயருக்கு வரும்போது ஐயா ஜெபம் பண்ணின்னு இருந்தார். அப்போது எல்லாருக்காகவும் ஐயா வந்து தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணின்னு இருந்தார். ஆனால் எங்கள் பாப்பா போய் நின்ன உடனே ஆண்டவர் வயிற்றில் கை வச்சு உன் தடையெல்லாம் நீங்கும், கர்ப்பத்தடையெல்லாம் நீங்கும், ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறமா ஜூலை மாதம் நாங்கள் இங்கே ஜெபத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதமே எங்கள் பாப்பா கன்சீவ் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஐயா ஜெபம் பண்ண பேர் அக்டோபர் மாதமே பாப்பா கன்சீவ் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா, உனக்கு என்ன வேணாலும் கேள் மகளே, உனக்கு விருப்பப்பட்டதை கேள், நான் தருவேன்னு சொல்கிறார். அதான் எனக்கு செய்தி. ஹல்லேலூயா. நீ விரும்புகிறதை கேள், நீ விரும்புகிறதை கேள், நான் தருவேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக சாலமோன் ஒரு முறை ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான். ஆலய பிரதிஷ்டையில் ஒரு பெரிய பலி செலுத்துதல் ஆண்டவருக்கு முன்பாக நேர்த்தியாய் நிறைவேறினது. ஆண்டவர் அந்த பலியிலே மயங்கி போய் அதற்கு காரணமாயிருந்த சாலமோனை, அந்த ராஜாவை சந்திக்க ராத்திரி வர்றார். அன்னைக்கு அந்த துதி பலிகளிலே ரொம்ப பிரியப்பட்ட ஆண்டவர் சாலமோனை விசிட் பண்ணார். அதில் ஒரு ரகசியம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாய் இருக்க மாட்டார். இப்போ நல்லா ஓவராக துதிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து அதை ஈடுகட்டணும்னு ஆண்டவர் நினைப்பார். ஒரு நாள் உன் ஸ்தோத்திரத்திற்கோ உன்னுடைய துதி பலிகளுக்கோ ஆண்டவர் கடனாளியாக இருக்க மாட்டார். நல்லா செய்துட்டியா, ஏதாவது ஒன்று உடனடியாக செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. உடனே போய் சாலமோனை நைட்டு விசிட் பண்ணிட்டு சொல்கிறாரு தரிசனத்தில், சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
இதை மனுஷன் சொல்லலைங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருக்கிற என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் கேளு சாலமோனே, நான் தரேன். ஏன்னா அன்னைக்கு பகல் ஃபுல்லாக பெரிய துதி ஆராதனை பலிகளை, எக்கச்சக்கமான பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினபடியினாலே ரொம்ப சந்தோஷமாக தேவ சமூகத்தில் வந்து நின்று பலிகளை செலுத்தின அவனை விசிட் பண்ண ஆண்டவர் வந்தார். இன்றைக்கு உங்களை விசிட் பண்ண இயேசு வந்திருக்கிறார். அவனை சொப்பனத்தில் தான் பார்த்து உனக்கு என்ன வேணுமோ கேள் தர்றேன்னு சொன்னான். நீ விரும்புகிறதை கேள். இன்னைக்கு நேரடியாக வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ விரும்புகிறத கேள், நான் உனக்கு தருவேன். உடனே அவன் என்ன கேட்டான் தெரியுமா? சின்ன வயசில் ராஜாவாயிட்டான். அவங்க அப்பா வந்து ஸ்கிராப் லெவலில் சின்னதுலேருந்து அடிபட்டு மிதிப்பட்டு எடுத்து போராடி ஜெயிச்சு ஒரு ராஜாவானார். ஆனால் இந்த சாலமோனுக்கு அந்த வேலையே இல்லை. அவங்க அப்பா நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டார். எடுத்த எடுப்பில் ராஜாவாயிட்டான், சின்ன வயசில் ராஜாவாயிட்டான். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ராஜா மேன்மையில் இருக்கிற காரணம் என்னென்னா, உங்களுடைய பெற்றோர்கள் ஸ்கிராப் லெவல்னு சொல்லுவாங்க, அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து வந்து உங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுத்து இதில் ஏறி நின்று நீங்கள் பாட்டுக்கு டேக் ஆஃப் ஆகி போயிட்டு நல்லா வளருங்க முன்னேறுங்கன்னு உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். அன்னைக்கு சாலமோனுக்கு அவங்க அப்படி தான் ஒரு ராஜ மேன்மையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கும்படி அவனுடைய தகப்பன் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த ராஜ பதவியை பிள்ளைக்கு கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா, விரும்புகிறதை கேள். அப்படின்னா உன் மனசு என்ன ரொம்ப எதிர்பார்க்குதோ அதை கேளுனார். அவன் உடனே என்ன தெரியுமா கேட்டான்? அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 9வது வசனமும் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார். அப்படின்னா தனக்காக எதுவுமே கேட்கல, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஞானமாக நியாயம் விசாரிக்கவும் ஞானமாக அந்த ஜனங்களை அரசாட்சி செய்யவும் எனக்கு தேவையான ஞானத்தை தாங்க. நான் சின்ன பையன், எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய அறிவோ அரசியல் அனுபவம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. நீங்களாக பார்த்து இவங்களுக்கு நன்மை தீமை என்னதென்று வகையறுத்து சரியாக உங்களை அரசாளுகிற ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். அதான் அவனுடைய விருப்பம். ஆண்டவர் சொன்னார், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு நிகராவன் ஒருவனும் இருக்க முடியாது. ஆண்டவர் அவர் விரும்பினதை கொடுத்துட்டார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்ன விரும்பி வந்திருக்க, உனக்கு இன்றைக்கி என்ன செய்தா நீ சந்தோஷமாக போவ, நான் என்ன கொடுத்தா நீ மகிழ்ச்சியாக போக. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடுவான். ஆமேன். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ கேளுங்க, நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் கேட்ட, ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளை. நிறைய பேர் இன்றைக்கி நினைக்கிறீங்க, என் பிள்ளை வளர்ந்துட்டாலே தவிர இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறா, இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறா, என் பையன் வளர்ந்துட்டான் ஆனாலும் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாகவே பேசுகிறான், சின்ன பிள்ளைத்தனமாகவே யோசிக்கிறான், சின்ன பிள்ளைத்தனமாகவே நடந்துக்கிறான் அப்படின்னு ஒரு சிலர் யோசனையோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு சாலமோனுக்கு கொடுத்த அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஞானமாக பக்குவமாக அவன் நடக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் இருக்கிற இடத்துல ஞான கண்மலை இந்த நிமிஷத்தில் தன்னுடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு பிறகு அவங்களுடைய நடக்க பேச்சு செய்கை எல்லாமே வித்தியாசமாய் மாறப்போகிறது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, என் பிள்ளை எதையாவது கோட்டை விட்டுருவானோ, அவனுக்கு பக்குவம் பத்தலையே, அவனுக்கு அதுக்கு எதோ திறமை இல்லையே அப்படின்னெல்லாம் அழுதுட்டிங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்து அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து யாரிடத்துல ஏமாறாமல் நல்லபடியாக வேலைக்கு போய் நல்லபடியாக திரும்பி வர, நல்லபடியாக கல்லூரிக்கு போய் நல்லபடியாக திரும்பி வர கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவனை விசேஷித்த கிருபையை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்திருந்தால், இவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான்
போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கேன். இந்த சின்ன பிள்ளை மாதிரி இருந்துட்டு இவ்வளவு பெரிய அரசாட்சியை செய்யறதுன்னா சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும், நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தாரும்னு கேட்டான். அதே போல இன்றைக்கு ஒருவேளை ஒரு வயதுக்கு மேல வளர்ந்தும் அந்த வயசிற்கேற்ற வளர்த்தி உங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி குன்றின பிள்ளைகளுக்கு நல்ல மன வளர்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீ விரும்பி கேட்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிறார். சிலர் விரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு மன வளர்ச்சி கம்மியா இருக்குது, வயதிற்கேற்ற பக்குவம் இல்லை, வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லை, வயதுக்கேற்ற சரீரத்தில் உள்ள உறுப்புகளில் ஒரு வளர்ச்சி இல்லை என்றெல்லாம் சொல்லி சிலர் புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் இயேசு சொல்லுகிறார், நீ வீட்டுக்கு போய் பாரு, உன் பிள்ளை முதிர்ச்சியாய் செயல்படுகிறதை பார்ப்பாய், முதிர்ச்சியாய் பேசுகிறதை பார்ப்பாய், முதிர்ச்சியாய் நடக்கிறதை நீ பார்க்க போகிறாய். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் இதை காணும். ஆட்டிசம் பிரச்சனையில் இருக்கிற சில பிள்ளைகள், ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்கிற சில பிள்ளைகள், நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன், பிள்ளை கண்ட்ரோலில் நிற்கலை, முகம் பார்த்து பேசலை, தனியாக போய் விளையாடிட்டு நிற்கிறான், ரொம்ப ஓவர் டென்ஷன் ஹைப்பர் ஆக்டிவில் அதை போட்டு இதை போட்டு உடைச்சி எங்கள் கண்ட்ரோலில் நிற்கலை, ஆண்டவரே இந்த பிள்ளையை வச்சுட்டு எப்படி காலம் கடத்த போகிறேன், இந்த சின்ன வயசில் 4 வயசு 3 வயசில் இந்த பாடுபடுத்துகிறேன்னா இவன் வளர்ந்து வர்ற நாட்களில் இவனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியல ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி சில ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் பிள்ளையை கொஞ்சம் தேர்த்தி தாங்க ஆண்டவரேன்னு சிலர் இருதயத்திலே ஏக்கத்தோடு அழுது கொண்டு விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் அப்படின்னா புரிந்து கொள்ளுகிற இருதயம் அப்படின்னு அர்த்தம். உணர்வுள்ள இருதயம் அப்படின்னாச்சுன்னா புரிந்து கொள்ளுகிற இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் என் புருஷன் புரிஞ்சுக்கிறதே இல்லை, என்னுடைய உணர்ச்சிகளையும் என் மனைவி புரிஞ்சிக்கலை, என் உணர்வுகளை என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை அழுதுட்டு வந்தீங்கன்னா அவர்களுக்கு இன்றைக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் பொருத்துவார். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். எல்லாருடைய வீட்டில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கெட்ட வார்த்தை பேசின உன் புருஷன், வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம தகாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிற உன் புருஷன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். சிலர் விரும்பி அதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு பொண்ணோ பொருளோ வேண்டாம், வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிற இந்த மனுஷன் திருந்தினா போதும், கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணும், என் புருஷன் தண்ணி அடிக்கிறத நிறுத்தணும் என்றெல்லாம் சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க. நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சொல்ல சொல்ல உங்கள் இருதயத்தில் எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லிகிட்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கொடுங்க, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு ஆசை என்று நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கர்த்தர் ஒன்றுன்னா கொடுத்துட்டு இருக்கிறார். சிலர் யோசிக்கிறீங்க, ஆண்டவரே நான் ரொம்ப நாளாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் சேரலான்னு நினைக்கிறேன், இதுக்கு கிடைக்கல, இன்னைக்கு விரும்பி வந்திருக்கிற ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யணும்னா எனக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அரசாங்க வேலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவார், அறிவை தருவார், புத்தி கூர்மையை தருவார். ஆண்டவர் செய்கிறது தான் சொல்வார், ஆனால் நீ உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இப்போ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் யார் யாரோட இருதயத்தில் பேசுகிறாரோ அதை எனக்கு நடக்கும் ஆண்டவரேன்னு நீங்கள் விசுவாசத்தோடு போனீங்கன்னா அந்த விசுவாசம் அந்த காரியங்களை உங்களுக்கு செயல்படுத்தி தரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், வெளி தேசத்துக்கு போவதற்காக எக்ஸாம் எழுதி கொண்டு அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு விசாவுக்கு காத்துட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீ விரும்புகிறதை இப்போ இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் பொழுது உன் மனசு ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு என்னென்ன பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை மனம் திரும்பாத வாலிப மகன் நிமித்தம் நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம், வாலிப மகள் நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவன் எங்கேயோ மாட்டிக்கிட்டான் போல இருக்குது, அவன் முன்னாடி மாதிரி இல்லை, அவனுடைய செய்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது,
நம்முடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அம்மான்னு செல்லமாக கூப்பிட்றவன் இப்போ எரிஞ்சு விழுறான். அப்பான்னு வாயார கூப்பிட்றவன் இப்போ ஃபோனே பண்ணுறதில்ல. எங்கேயோ என் பிள்ளை மாட்டிக்கிட்டான் போல இருக்கு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களே, ஆனால் அவர்கள் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு அந்த பிள்ளையை திருப்பி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல ஃபோன் உங்களுக்கு வரும். நேற்றைக்கு வரைக்கும் பிள்ளைகிடத்திலிருந்து ஃபோன் வந்துச்சுன்னா என்ன குண்டை தூக்கி போட போகிறானோ தெரியலையே, என்ன குண்டை தூக்கி போட போகிறாளோ தெரியலையேன்னு நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்க. இன்றைக்கி ஃபோன் பண்ணால் தைரியமாக எடுத்து பேசுங்க. நற்செய்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிற தேவதூதன் கெப்ரியேல் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படியே உனக்கு செய்தேன் என்று சொல்லுகிறார். உன் வார்த்தையின்படி நீ கேட்டபடி உனக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. நீ என்ன கேட்குறியோ, ஒரு மனுஷனை நீ கேட்டால் அவன் கிள்ளி கிள்ளி தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவரை கேட்டால் அள்ளி கொடுக்கிற தேவன். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் அவர். நீ எதிர்பார்க்கறது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை விட அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தின் மதகுகளை உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் இன்றைக்கு திறப்பார். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குருடன், அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருடன் இயேசு அவ்வழியாக நடந்து வருகிறத சத்தத்தை வச்சு அறிந்து கொண்டான். இயேசு ஒரு இடத்துக்கு போறாருன்னா திரள் கூட்ட ஜனங்கள் போகும். இவன் பிறவியிலே ஒரு குருடனாக இருந்தான். அந்த குருடன் என்கிற அந்த ஸ்தானம் அவனை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தெருவில் கொண்டு வந்து நிட்டுட்டு போவாங்க. காலையில் பிடிச்சு கொண்டு ஒருத்தர் தெருவில், நம்ம ஊரில் முச்சந்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல ஜனங்கள் அதிகமாக நடமாடுகிற இடத்துல கொண்டு விட்டுட்டு போவாங்க. அவன் அப்படியே நின்று கையேந்தி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ரொம்ப நாளாக இது அவனுக்கு ஒரு வேதனைக்குரிய காரியம். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எப்பொழுதும் அந்த நடுவழியில் நின்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்த அந்த பர்த்திமேயு என்கிற குருடனுக்கு ஒரு நாள் விடிவு காலம் பிறந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நீ விரும்புகிறதை உனக்கு கொடுக்கிற நாள், விரும்புகிறதை உனக்கு கொடுக்கிற நாள். அன்றைக்கு அந்த பர்த்திமேயு குருடனுக்கு இயேசுநாதர் போறார, எனக்கு மட்டும் ஒரு கண் பார்வையை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு மனசில் விரும்பி இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லவனா என்ன பண்ணணும், இப்படி ஒரு வாய்ப்பு இவனுக்கு கிடைக்காது. இயேசுநாதர் போகிறாரு. அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறவர், செவிடர்களை கேட்க பண்ணுகிறவர், முடவர்களை நடக்க பண்ணுகிறவர், செத்துப்போனவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். இவன் இருக்கிற ஏரியா வழியாக இயேசு போகிறார். இந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை கையை பிடிச்சி கொடுன்னு கொண்டு போய் இயேசுநாதர்கிட்ட விட்டுருக்கணும். ஆனால் யாருமே அவனை விடுறதா இல்லை, இவனை தடை பண்ணுறாங்க. ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லி அவனை அதட்டுனாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, தட்டி கீழே உட்கார வைக்கிறது. இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஒரு உதவின்னு கேட்டால் கூட அவனை மட்டம் தட்டி உட்கார வைக்கிறதுல தான் இருப்பாங்க. தலையை தட்டி உட்காருன்னு தான் சொல்லுவாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை இவன் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி தட்டி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இன்றைக்கி ஒரு குருடன் ஒருத்தன் ஒரு ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் இருந்தார். நின்னான்னா நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குருடனுக்கு கையை பிடிச்சி வாங்கையான்னு சொல்லி கொண்டு போய் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நிறுத்துவாங்க. ஆனால் அந்த குருடனுக்கு கையை பிடிச்சி கொண்டு இயேசுநாதர்கிட்ட நிறுத்துறதுக்கு யாருமே இல்லை. மாறாக அவனுக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தை தடை பண்ணுவதற்கு தான் ஆள் இருக்கிறது. அதட்டினார்கள், உட்கார வச்சாங்க. ஆனால் அவனுடைய மனசில் ரொம்ப நாள் ஏக்கம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் வந்தாருன்னா அற்புதம் நடக்கும், என்ன விரும்புகிறாங்களோ மக்கள் விரும்புகிறத ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாருன்ற கேள்விப்பட்டதுனால இவன் அதட்டினாலும் அதையும் தாண்டி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். ஆண்டவர் டக்குன்னு நின்று திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துட்டு, யார் என்னை கூப்பிட்டதோ அவனை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் மட்டம் தட்டி உட்கார வச்சாங்களோ இயேசுநாதர்னு கூப்பிட்றாப்பா போப்பான்னு சொல்லிட்டு அவனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறப்பா, நான் என்ன செய்தால் நீ சந்தோஷப்பட, நீ என்ன அவ்வளவு கத்தி சத்தம் போட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டியே, உன்னுடைய மனசில் என்ன விரும்புகிற கேளு, நீ விரும்புகிறதை உனக்கு கொடுப்பேன், நான் என்ன பண்ண நீ இன்னைக்கு சந்தோஷப்படுவேன்.
பொதுவாக பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரே பிச்சை போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவான். ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவான். இல்லைன்னா ஒரு வேளை ஆகாரத்துக்கு வழி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவான். இதுதான் பிச்சைக்காரன் கேட்பான். ஆனால் இவனுக்கு நல்லா தெரியுது இயேசு கிறிஸ்து இவர்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்றதுனால, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று ஒரே வார்த்தை தான் சொன்னான். நீ என்ன விரும்புகிற, நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்வை அடைய வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையிலே ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் எனக்கு பார்வை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் இது மாதிரி ரோட்டில் நின்று பிச்சை எடுக்க வேண்டியதில் அவசியமே வராது ஆண்டவரே, ஏதோ ஒரு வேலை செய்து பிழைச்சிக்குவேன் அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள், நீ போகலாம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஒரே வார்த்தை தான் சொன்னார். அவன் உடனடியாக பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றானாம். ஹல்லேலூயா. அவன் பார்வை அடையணும்னு கேட்டான். உனக்கு நான் என்ன செய்யணும்? ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருக்கிறதா, கேன்சர் இருக்கிறதா, இல்லைன்னாச்சுன்னா உன்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சா, கவலையப்படாதீங்க. என்ன பண்ணுனா நீங்கள் சந்தோஷமாக போவீங்க. ஆண்டவர் அதை இன்றைக்கு செய்வார். குருடனுக்கு பார்வையை கொடுத்த என் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடக்கு. ஆண்டவனே, இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா, இந்த கடனுக்கெல்லாம் ஒரு விமோச்சன நாளே இல்லையா ஆண்டவரே, என்னுடைய அவமானங்கள், என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? நித்தமும் அவமான பொருளாய், பரிகாச பொருளாய் மற்றவங்களுக்கு முன்னால் நிற்கிறப்பா, எனக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லி 4 சுவர்களுக்குள்ள விழுந்து அழுதுட்டு கிடந்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த விடிவு காலத்தின் நாள். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய கூட்டிட்டு வந்திருக்கிற மகளே, என்னென்ன உதவி வேணுமோ ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகள் இப்பொழுது என்னென்ன காரியங்களை கண்ணீரோடு உடைய பாதப்படியிலே வைக்கிறாங்களோ அத்தனை ஜெபங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கிறவைகளுமாயிருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி சொல்றப்பா. எந்தெந்த வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போய் இருட்டறையில் உட்கார்ந்துட்டு, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, எனக்கு யாரும் வேண்டாம், நான் இப்படியே இருட்டறையில் இருந்து செத்து போறேன்னு சொல்லி டிப்ரெஷன்ல உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை நினைத்து கண்ணீரோட சில தாய்மார்கள் வந்து, ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருட்டறையில் கிடக்கிற என் பிள்ளைய வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, என் பிள்ளையுடைய டிப்ரெஷனை மாற்றுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற டிப்ரெஷன் ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். லேகியோனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் வெளியேறின பொழுது அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். புத்தி தெளிந்திருக்கிறதை இவர்கள் பார்க்கட்டும். லேகியோனை போல சில பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தை தாங்களே காயப்படுத்தி கொண்டு, தலையில அடித்துக் கொண்டு, சுவரில் கொண்டு தலையை முட்டிக்கொண்டு, கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தில் உள்ள சில உறுப்புகளை அறுத்து கொண்டு ஆண்டவரே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை கண்டு, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளைக்கு என்ன மனநிலை பாதிப்பு வந்து விட்டதோடு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற தாய்மாருடைய கண்ணீரை கண்டு, இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், இந்த பிள்ளையை என்ன சொல்லி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், ஆண்டவரே இதுல இருந்து என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும். தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டிருந்த லேகியோனை ஆண்டவர் சந்தித்தது போல, ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரோடு வந்திருக்கிற பெற்றோருடைய விருப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவிகளை வெளியேற்றி ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அவர்கள் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கட்டும். என் பிள்ளையுடைய ஆடைகள் அலங்காரங்கள் என்னமோ சரியில்லை, பிள்ளைங்க போக்கு சரியில்லை, கண்ணீரோடு சில பெற்றவங்க இருக்கிறாங்க. என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாலே கண்ணீரோடு நிற்கிற சில பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இன்றைக்கு அவர்களை தொடுவீராக.
ஞானமான வசனத்தின்படி நேர்த்தியான வஸ்திரம் தரிப்பிக்கிற வசனத்தின்படியாக நேர்த்தியான வஸ்திரத்தை தரிப்பிக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீர் சீர்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். மதுபானங்கள் குடித்து தாயை உதைக்கிற, தகப்பனை திட்டுகிற பிள்ளைகள் ஒரு சிலரை குறித்து பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. எந்த கற்பத்தில் வயத்தில் என் பிள்ளைய சுமந்தனோ அந்த பிள்ளையை இன்னைக்கு எட்டி உதைக்கிறாரு ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய கண்ணீர் நிமித்தம் என் பிள்ளைக்கு எது கேடு வந்துடக்கூடாதுன்னு அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களை கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு புது சிருஷ்டியாய் மாற்றும். என் பிள்ளை வனசஞ்சாரி மாதிரி ஊர் சித்திட்டு அலைகிறான்னு சில பெற்றோர்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த பிள்ளைகளை குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றி நீர் அழகு பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னது போல என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த உறுப்புகள் பலவீனப்பட்டிருந்தால் ஆண்டவரே என்னுடைய கிட்னியை புதுசாக மாற்றித்தாங்க, ஆண்டவரே என்னுடைய யூட்ரஸை புதுசாக மாற்றித்தாங்க. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள பழுதடைந்த உறுப்புகள் அத்தனையும் நீர் புதிதாய் மாற்றி கொடுப்பீராக. நீர் சொன்னது போல உமக்கு பயந்து ஜீவித்து அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்களை இவர்கள் விரும்பினபடி தடைகளை ஒட்டச்சி நீர் செய்து வைப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.